ஹாய், இன்னைக்கு நாம டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். குஜராத்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அதோட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் கூட அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும். அடுத்ததாக கரெக்டாக 1.5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ரவா சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் கடலை மாவுக்கு நான் 3 ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 1.5 கப் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து நாம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு அரை லெமனை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நாம் இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் இதை எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நாம் ஈனோ சேர்த்துக்கலாம், ஃப்ரூட் சால்ட்டு. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு செய்கிறதா இருந்தால் இந்த ஃப்ரூட் சால்ட்டை வந்து நீங்கள் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அந்த டயத்தில் தான் இந்த ஃப்ரூட் சால்ட்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து வேக வைக்கணும். முன்னாடியே சேர்த்து வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம சேர்த்ததும் நல்லா டபுளாக உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட டோக்லா வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக வரும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்த ஃப்ரூட் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறம் அதில் ஊற்றினோன்னா நமக்கு வந்து அது நல்லா அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நம்ம அதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ அதை நம்ம வந்து நல்லா தட்டி விட்டுடலாம். அப்போ தான் வந்து கேப்லலாம் ஏதாவது மாவு வந்து போகாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ இதை வந்து நான் இட்லி சட்டியில் தான் வைக்க போகிறேன். கீழே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நாம் இதை வச்சிடலாம். கரெக்டாக இது வேகிறதுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு ஸ்டிக்கெல்லாம் கத்தி இந்த மாதிரி வச்சு உள்ளே ஹோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வெந்தது தெரியும். இப்போ நாம் இதை ஆறுனதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே நாம் இன்னொரு பாத்திரத்தில் கவுத்திடலாம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது நாம் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு தொடுறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நாம் இதுக்கு மேலே இந்த தாளித்து ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஒரு கரெக்டாக 6 ஸ்பூன் இருக்க மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வேணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டாக 4 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் நாம் கரெக்டாக 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இது கூடவே நாம் உப்பும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும். அதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். அந்த உப்பு சுகர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து நல்லா கரையணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டோக்லாவில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டோக்லா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த டோக்லாவில் வந்து இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா நைட் டின்னர் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.